ஃபோன் இதை ஃபோன்னு சொல்கிறத விட எங்கள் உயிர்னு சொல்லலாம். ஏன்னா அது இல்லாமல் நம்ம இல்லை. நீங்கள் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. நான் பயம் இல்லாமல் 40,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னா, நைட்டு 12 மணிக்கு கூட தனியாக நடந்து போகிறேன்னா அதுக்கு காரணம் ஃபோன் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே நம்ம சொல் பேச்சு கேட்குற ஒரே ஒரு ஜீவன் இந்த ஃபோன் மட்டும்தான். போர் அடிக்குதுன்னு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட ஃபோன் யூஸ் பண்ணியே இங்கே போர் ஆகிறவங்க தான் அதிகம். காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறவங்க கூட பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் நைட்டு ஃபோன் பக்கத்தில் இல்லைனா தூக்கம் கூட வராது. ஃபோன் நம்ம கூட தான் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். இந்த ஃபோனை ப்ரெஷ் பண்ணுறப்ப பாத்ரூம் போகிறப்ப கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இரவா பகலா புயலா வெயிலா அவங்கள ஒன்றுமே பண்ணாது, அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஆனால் சார்ஜ் இல்லைனா மட்டும் தனக்கு உயிரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஃபோன் வந்ததோட பர்பஸ் நம்ம கால் பேசுகிறது தான். ஆனால் உண்மை என்னன்னா, ஃபோன் வந்தனால தான் நிறைய பேர் காலை பேச மாட்டோம். நாங்களாம் வெளியே போகிறப்ப 2 விஷயத்தை மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருக்கா, பாக்கெட்டில் ஹெட்செட் இருக்கா, சப்போஸ் ஃபோனில் சார்ஜ் இல்லாட்டி சார்ஜில் இருக்கா. ஏன்னா வெளியே போகிறப்ப ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே போயிட்டுருப்போம், அல்லது தன் கூட இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருப்போம். எங்களுக்கு கரண்ட் இருக்கோ இல்லையோ, உலகம் சுற்றுதோ இல்லையோ, சூரியன் உதிக்குதோ இல்லையோ, எங்கள் ஃபோனில் மட்டும் சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இல்லாமல் என் ஃபோன் இருக்கும், என் ஃபோன் இல்லாமல் நான்